ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். யாராவது இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்றாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த தீவுக்கு போக சொல்லுங்கள். ஏன்னா இந்த தீவுக்கு போகிறத விட பெரிய சோதனை எதுவுமே கிடையாது. அந்த தீவுக்குள்ளே போனால் நம்ம திருப்பி வரவே முடியாது. அவங்க அந்த தீவுக்குள்ளே இருக்கிற மனுஷங்க நம்மளை கொன்றுவாங்க. சரி, அவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கிற அந்த தீவு பேர் என்ன அப்படின்னா சென்டினல் ஐலாண்ட். ஸோ கொன்னுக்குவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது ஒரு டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப்பில் இருக்கும் ஒரு சின்ன தீவு. ஆனால் இது சின்ன தீவுன்னு சொல்கிறது பாயிண்ட் இல்லை, இது ஒரு டோட்டல் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். நம்மளை மாதிரி மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற யாருமே அந்த தீவுக்கு போகக்கூடாது. போன உடனே அவங்க கையில் அம்பும் வில்லும் ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த தீவில் இருக்கிற மக்கள் பேர் சென்டிலீஸ். அவங்க ஒரு அன்கான்டாக்டட் ட்ரைப். நம்மளை மாதிரி ஃபோன் சிக்னல் ஈவன் ஃபயர் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க 60,000 இயர்ஸாக இங்கே இருந்திருக்காங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பட் இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யாராவது தீவுக்கு வந்தால் உடனே அட்டாக் பண்ணிடுவாங்க. 2018 ஒரு மிஷனரி ஜான் அலன் ஷூ அமெரிக்காலேருந்து காஸ்பல் சொல்லணும்னு சொல்லிட்டு போட்டில் ஸ்னீக் பண்ணிவிட்டு தீவுக்கு போகிறாரு. அவங்கள பார்த்த உடனே சென்டிலீஸ் மக்கள் ஏரோவில் அடித்து கொன்னுடுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த தீவில் போய் பாடி கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அவங்க கல்ச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஷின் வரும், ரைட்டாக? அவங்களுக்கு அப்படி என்ன அங்கே டேஞ்சர் இருக்குது? அப்படி சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த மக்களுக்கு என்ன டேஞ்சர் வந்தோம் அப்படின்னா, சென்டிலீஸ் மக்கள் மாடர்ன் இன்ஃபெக்ஷனை டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபயருக்கு கூட யூஸ்டாக இல்லை அப்படின்னும் போது நம்ம சுற்றி இருக்கிற காமன் கோல்டு கூட அவங்க லைஃப் த்ரெட் ஆகிடும். நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும்னு போனாலும் நம்ம ப்ரெசன்ஸாலே அவங்க உயிர் கூட போகலாம். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் டோட்டலாக பேன் பண்ணிடுச்சு. நம்ம யூடியூப்பில் ஏஐ மாஸ் மிஷின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வேர்ல்டில் ஒரு சின்ன தீவில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் இருந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது. நோ சிக்னல், நோ டிவி, நோ ஹோட்டல்ஸ், நோ மெக்டொனால்ட்ஸ். பட் அவங்க வாழ்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். டெக்னாலஜி இருந்தாலும் ஹியூமனிட்டி இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் என்ன தான் இல்லை அப்படின்னாலும் டெக்னாலஜி இல்லை, வாட் எவர் மேபி, அவங்க ஓல்டன் டேஸில் எவ்வளோ தூரம் பீஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ்ந்தோமோ அந்த லைஃப்பை ஒரு ஹியூமன் டச்சே இல்லாமல் அவங்க அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சென்டினல் ஐலாண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்மளும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு வரம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்னாலலாம் அந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல், ஒரு மாடர்ன் சொசைட்டி இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.